சீரியலோட ப்ரோமோல அந்த சிட்டி நம்ம முத்து குடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து நெட்ல போட்டதுனால ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்த்த ஸ்ருதியோட அப்பா ரொம்ப சந்தோஷமாயி உன்னை பழி வாங்க இதுதான் நல்ல சான்ஸ்னு போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்றாரு. போலீஸ்காரங்க கிட்ட சார் அந்த வீடியோல இருக்கிறவன் பேர் முத்து, அவன் இந்த மாதிரி வைன் ஷாப்ல குடிச்சிட்டு காரை ஓட்டுறான், அவன் கார்ல ஏறினா எப்படி பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃபா போய் அவங்க இடத்துல இறங்குவாங்கன்னு சொல்றாரு. இந்த வீடியோலயே இந்த முத்துவோட கார் நம்பரும் இருக்கு, சீக்கிரமா அவனோட காரை ட்ரேஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார்னு சொல்லிடுறாரு. நம்ம முத்துவும் ஒரு சவாரிக்காக கார்ல போய்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க இவரோட காரை ஐடென்டிஃபை பண்ணி இவரை பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம முத்து இருந்துகிட்டே சார் நான் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கேன், ஏன் சார் என்ன பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ்காரங்களும் நீ குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினா பிடிக்காம என்ன பண்றது, இங்க பாரு நீ வைன் ஷாப்ல குடிச்சிட்டு காரை ஓட்டுற வீடியோ இதுல இருக்கு பாருன்னு காட்டுறாங்க. முத்து அதை பார்த்துட்டு சார் இது யார் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு தெரியல, ஆனா நான் குடிக்கல சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சவாரிக்காக கூப்பிட்டு இருந்தாரு அதனாலதான் நாங்க போயிருந்தேன், மத்தபடி நான் குடிக்கலாம் இல்ல சார், நான் எப்பவுமே குடிச்சுலாம் கார் ஓட்ட மாட்டேன் சார்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம போலீஸ்காரங்களும் நீ குடிச்சியா இல்லையான்றது நாங்க கண்டுபிடிக்கிறோம் வான்னு சொல்லி தரத்தரன் முத்துவை இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த போலீஸ்காரங்களும் ஆல்கஹால் டெஸ்டர் வச்சு முத்துவை டெஸ்ட் பண்றாங்க. ஆனா முத்து குடிக்கலன்றது அவருக்கு தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்களும் நீ குடிக்கலன்றது நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா இந்த வீடியோ எப்படி நெட்ல வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு முத்துவும் சார் எனக்கு தெரியல சார், எனக்கு ஆகாதவங்க யாரும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க, ஆனா நான் சத்தியமா குடிக்கல சார்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் முத்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.